அதிமுதம் செய்த நேரத்தில் அமிர்தம் தோன்றியது. அமிர்தம் தோன்றியது. தோடி யார் யார் தோன்றினார்கள்? யார் யாரெல்லாம் தோன்றினாங்க? இந்திராணி, இந்திராணி, அகலிகை, தாரை, அது மட்டுமல்ல ஸ்ரீதேவி, பூதேவி. ஓ, ஸ்ரீதேவி பூதேவி அங்கதான் தோன்றாங்க. யார் யாரு? அகலிகளாக தோன்றியவள் அகலை, இந்திராணி, இந்திராணி, அகலிகை, தாரை, தாரை, கடைசியாக தோன்றியவர்கள் ஸ்ரீதேவி பூதேவி. முதலாக தோன்றிய பெண் இந்திராணி. இந்திராணி 33 கோடி தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்க வேண்டிய தேவ தலைவனுக்கு மனம் முடித்தார். இரண்டாவதாக தோன்றியவள் அகலிகை. யாருக்கு கொடுத்தாங்க? அந்த கௌதம முனிவனுக்கு மனம் முடித்து வைத்தார். மூன்றாவதாக தோன்றியவள் அமிர்தத்திலே இருந்து அமிர்த சாரணி என்று சொல்லக்கூடிய தாரையை என் பலத்தை பாராட்டி அழைத்து இந்த வாடிசாரினாலே அப்படி என் வீரத்தை பாராட்டி எனக்கே மனமுடித்தார்கள் தாரையை. நான் பலத்திலே சிறந்தவன். எப்படி? தேவருக்கு துணையாக நின்று ததிமரணம் செய்து அமிர்தத்தை கண்டேன். அப்போது என்னோடு சேர்ந்து தேவர்களும் சோர்ந்து போனார்கள். அப்போது ஆண்டவன் என்ன செய்தார்? தன் வாழ்க்கையின் 2வது அவதாரமாக தச அவதாரம் எடுக்க வேண்டியது கொள்கை. அவர் அந்த வைகுந்த வாழ்க்கைய முடிவு. அப்படியா? தன் வாழ்க்கையில் 2வது அவதாரம் என்ன அவதாரம்? கூர்மம் என்று சொல்லக்கூடிய ஆமை அவதாரம் எடுத்து முதுகிலே தாங்கினார். அமிர்தம் கிடையாது, அவரும் துணை புரிந்தார். ஆகவே அவருக்கு இந்த ஸ்ரீதேவி பூதேவியை மனமுடித்து வைத்தார்கள். இப்படிப்பட்ட வாழ்க்கையிலே நான் சிறந்து விளங்கி மலை போன்ற செல்வத்திற்கு அதிபதியாக 70 வல்லம் வானர சேனா சைன்யத்துடைய தலைவனாக வீரம் பொருந்திய வீரவாளி அந்த வாளிக்காலி அப்படி 70 வல்லம் வானர சேனா சைன்யத்துடைய தலைவனாக 70 பலமான செல்வத்திற்கு அதிபதியாக அங்கதனுக்கு தலைவனாக அங்கதனுக்கு தந்தையாக இந்த கிருஷ்ணந்தாவில் வாழ்ந்து வருகிறோம். எங்க வாழ்ந்து வரோம்? வருகிறோம். இந்த தலைவனுக்கு மனைவி தாரை. ஆயிஷா இதோ இருக்கின்றாரே அன்பு பெரியார் மாரிமுத்து ஐயா அவர்கள். மாரிமுத்து முதலியார் ஐயா அவர்கள் இந்த கிராமத்தில் வாழ்வாங்கு வாழ்ந்து சாலோப சாரூப சாமீப சாயுட்சம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் பதவி அடைய வேண்டி மரியாதைக்குரிய தர்மகத்தா அவர்கள் இந்த புண்ணிய பூமியிலே பிறந்து நாமெல்லாம் அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்துவதோடு மட்டுமல்லாமல் 4ஆம் பதவி அடைய வேண்டி அனைவரும் ஆழ்ந்த தியானம் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த தினம்தான் இந்த பொன்னான தினம். அந்த பெரியார் நீரால கோட்டை கட்டி நிலத்தை இங்கே நாடில் வைத்து நிலையில்லாத வடிவம் கொண்ட இந்த உலகம் என்ற 4 எழுத்தை ஏன் படைத்தாரோ மறந்து விட்டாரோ அவர்
ஒருவருக்கும் தெரியாமல் மறந்து விட்டாரோ அவர் மறைந்தார்.